உத்தரப்பிரதேச மாநிலம் போலீஸ் கான்ஸ்டபிள் காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 8 முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 32,679 பணியிடங்களுக்கு மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் 29 லட்சம் விண்ணப்பதாரர்கள் போட்டியிடுவதால் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் 89 பேர் கொண்ட வீதத்தில் கடுமையான போட்டி நிலவுகிறது. இவ்வளவு பிரம்மாண்ட எண்ணிக்கையிலான தேர்வர்கள் ஒரே நேரத்தில் தேர்வு மையங்களுக்கு பயணிப்பதால் மாநிலத்தின் முக்கிய போக்குவரத்து மையங்களில் கடுமையான கூட்ட நெரிசலும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளன. தேர்வு முடிவடைந்தவுடன் ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் லக்னோவின் சாபாக் ரயில் நிலையத்தில் ஒட்டுமொத்தமாக குவிந்தனர். இதனால் ஒட்டுமொத்த ரயில் நிலைய வளாகமும் ஸ்தம்பித்தது. ரயில்களில் தங்களின் இடங்களை உறுதி செய்வதற்காக போட்டியிட்ட சில தேர்வர்கள் அவசர கால ஜன்னல்கள் வழியாக ரயிலுக்குள் ஏறி குதித்த காட்சிகள் அரங்கேறின. இந்த அசுர கூட்ட நெரிசல் சாதாரண பொது பயணிகளுக்கும் பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே உன்னாவ் மாவட்டத்தில் திடீரென வீசிய பலத்த புயல் மற்றும் பலத்த காற்று காரணமாக ரயில் தண்டவாளத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதனால் கான்பூரில் இருந்து பாலாமாவ் நோக்கி சென்ற ரயில் பல மணி நேரம் நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டது. அதில் பயணித்த நூற்றுக்கணக்கான தேர்வர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேர்வு மையங்களை சென்றடைய முடியுமா என்ற கடுமையான மன உளைச்சல்களுக்கு ஆளாகினர். தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டு முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் கட்டணத்தில் 50% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை காட்டி இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. கடந்த கால வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளை தடுக்கும் இந்த முறை 30,000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த முறை பாதுகாப்பு ஏற்பாடுகளில் உயர் தொழில்நுட்பமாக AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஏதேனும் தேர்வு மையத்தில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகள் நடந்தால் இந்த AI மென்பொருள் உடனடியாக தலைமை கட்டுப்பாட்டு அறைக்கு எச்சரிக்கை அலாரத்தை அனுப்பிவிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இவ்வளவு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியிலும் லட்சக்கணக்கான தேர்வர்களின் திடீர் பயணத்தால் ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து நெரிசல் மற்றும் கூட்ட மேலாண்மை குறைபாடுகள் தற்போதும் பெரிய சவாலாக நீடிக்கின்றன.